ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 மனிதனோட வாழ்க்கை நெறிய ரொம்ப அழகாக நமக்கு அமைச்சு கொடுத்து அருள் செய்யக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த திருநாமம் ஓம் கிரியாவஸ்தாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கிரியாவஸ்தை அப்படின்னா செயல் வடிவமானவர் அப்படின்னு அர்த்தம், காரிய வடிவமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது எந்த விதமான காரியமாக இருக்கலாம். பெரிய யாக யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து அன்னன்னைக்கு நாம் சாப்பிட்றது தூங்குறதுலேருந்து எல்லா செயலும் செய்கிறோம் இல்லையா, அத்தனை செயல் வடிவமாகவும் இருக்கக்கூடியவர். காரணம் என்ன அப்படின்னார், இப்படி நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா சக்தி வேணும், எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்தி வேணும். அந்த சக்தி இருக்கிறதே தானே நம்மளால் இப்படி காரியம்லாம் செய்ய முடியாது. அந்த சக்தி இல்லை அப்படின்னா நம்ம ஓஞ்சு போய் கிடக்கும் இல்லையா. அப்போது அந்த கிரியாவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல் வடிவமாக இவர் இருக்கார்னா காரணம் என்னன்னு, இவர் யாரோட சேர்ந்துருக்கார், இல்லை இவரோட எது சேர்ந்துருக்கு அப்படின்னார். பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி எப்படி இருக்கான்னார், இவரில் பாதியாவேன்னா இருக்கா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவமா. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா அப்படின்னு இந்த சிவத்துக்கு கூட ஆட்டி படைக்கக்கூடியதாக என்ன இருக்குது, அந்த பராசக்தி இருக்கிறதுனால அந்த சக்தி வடிவத்தோடு சேர்ந்து சக்தி சிவசக்தியாக இவர் இருக்கிறதுனால எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும், செயல் வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு பார்த்தோம் அப்படின்னாலே எவ்வளவு அழகாக நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் உடனே சங்கல்பம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா. சுக்லாம்பரதனம் குட்டின்ட்டு அது விநாயகரை வழிபட்டுட்டு, காரணம் என்ன, எடுத்த காரியம் எந்த தடங்களும் இல்லாத நிறைவேறணும். அதுக்காக விநாயகருக்கு ஒரு சின்ன வணக்கத்தை தெரிவிச்சுட்டு உடனே ஒரு சங்கல்பத்தில் என்ன, மமோபாத்த சமஸ்த துர்தக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இப்படி தான் ஆரம்பிக்கிறது. இது இத்தனைக்கும் காரணமாக இருந்து மூலமாக இருந்து இத்தனையும் இயக்கி வைக்கிறக்கூடிய அந்த பரம்பொருளான அந்த பரமேஸ்வரனோட விருப்பத்திற்காக, அவரோட அன்பை அடையறதுக்காக நான் இந்த செயலை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான், அந்த ஒரு பாவத்தில் தான் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த காரியம் கரிஷ்யே, இதை பண்ணுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த வேலையை செய்ய சொல்லி நமக்கு அழகாக செய்யப்பட்டிருக்கு. இப்படி எந்த காரியம் செஞ்சாலும் அந்த செயல் வடிவமாக இருக்கிறது, இயக்கிறது, அந்த சக்தியாக இருக்கிறது இவருங்கிறதுனால கிரியாவஸ்தாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முதல் திருநாமத்தில் ஆசிரமஸ்தாயன்னு சொல்லி மனிதனோட வாழ்க்கையை 4 விதமான ஆசிரமங்களாக சொல்லி 4 நிலைகளாக சொல்லி அதில் 4 கடமைகளெல்லாம் சொல்லி அதெல்லாம் நிறைவேற்றுறதுன்னு சொல்லிட்டு இல்லையா. அது அத்தனையும் பண்ணுறதுக்கு நமக்கு சக்தி வேணுமே. அதனாலே அடுத்த திருநாமம் என்ன சொல்லிட்டுனார், நீ அப்படி பண்ணணுன்னா கூட அதுக்கு சக்தி எங்கேருந்து வருதுப்பான்னு இவரே தான் கொடுக்குறார். அதனால் அடுத்த திருநாமே இப்படி பொருத்தமாக சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது 555வது திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் விஸ்வகர்ம மதயே நமஹ அப்படின்னு இருக்கு. இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். இதோட பொருள் என்ன அப்படின்னா, விஸ்வகர்ம மதயே நமஹ அப்படின்னா உலகில் உள்ள அனைத்து செயல்களையும் அறிபவர். எத்தனையோ காரியம் நடக்கிறது, எங்கெங்கேயோ நடக்கிறது, நமக்கு எல்லாத்தையும் தெரியுமா, எங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? நமக்கு கண்ணெதிர்க்க என்ன நடக்கிறதோ அதுதான் நமக்கு தெரியும், அதுதான் நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். ஆனால் இவர் எப்படி இருக்கார்னு, உலகம் முழுக்கலும், ஏன் இந்த உலகம் இல்லை, எந்த உலகமாக இருந்தாலும் சரி அத்தனையிலையும் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கிறதோ அது அத்தனை செயல்களையும் தெரிஞ்சவராய் இருக்கார், அறிஞ்சவராய் இருக்கார் அப்படின்னு. அதுக்கு மேலே இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, விஸ்வகர்மா எனும் தேவ சிற்பியோட புத்தி நுட்பமாய் இருப்பவர் அப்படின்னும் பொருள். இதுக்கு விஸ்வகர்மாங்கிறது தான் தேவலோகத்தில் இருக்கிற சிற்பி அப்படிங்கிறது தெரியும்.
அந்த கைவினை கலைஞர்களோட கடவுள் அப்படின்னு இதுலேருந்து தெரியறது. சிவபெருமான் தான் அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கார் அப்படின்னு. அவரோட புத்தி நுட்பமாக இருக்கார் அப்படின்னா ஏன் அப்படி சொல்லணும்? அது என்ன, விஸ்வகர்மாவோட புத்தி நுட்பமாக இருக்கார்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த விஸ்வகர்மாவோட ஒரு சக்தியை பார்த்தா, அவரோட சாமர்த்தியத்தை பார்த்தா என்னன்னா, அவர் தேவலோக சிற்பி. இவர் என்ன பண்ணுவார்னார், ஏதானும் ஒன்று பண்ணணும்னா சொன்னால் போகிறோம், நினச்ச மாத்திரத்தில் எய்த்தாப்பில் வந்துடும். அவர் மனசில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சார்னா, இது வேணும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்துடுமா. இப்படி யாராலையான்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன தான் நம்ம கெட்டிக்காராளாக இருந்தாலும் நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் கூட இனிமேல் ஒரு வேலை செய்யணுன்னா அதுக்கு உண்டான சாமான்கள் எல்லாம் சேகரித்து அது பண்ணி இப்படி தானே பண்ணணும். ஆனால் இந்த விஸ்வகர்மாவுக்கு அப்படி இல்லை. இந்த தேவலோக சிற்பிக்கு அது கிடையாது. அவர் என்னென்ன, அவர்கிட்ட போய் சொல்லிட்டா போகிறோம், எனக்கு இப்போ இத்தனை பெருசுக்காக ஒரு பங்களா வேணும் அப்படின்னா, அப்படியா, எத்தனை ரூம் இருக்கணும், என்னென்ன இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார்னா, நம்மளோட கோரிக்கையை சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே அவர் கண்ணை மூடிண்டு ஒரு நிமிஷம் நினச்சார்னா எய்த்தாப்பில் வந்துடும். இப்படி தான் அவர் பண்ணினதா நமக்கு புராணங்கள்லாம் சொல்லுது. அப்படின்னா எவ்வளவு புத்தி நுட்பம் இருக்கணும். நம்ம இப்படி ஸ்தூலமாக நமக்கு பிளான் போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணித்தரவாளை பார்த்தாலே நமக்கு ரொம்ப கெட்டிக்காரர் சார், அசாத்திய புத்திசாலி, கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறோம். ஆனால் இவர் அதுக்கெல்லாம் மேலே தாண்டி எந்த ஒரு சாமானும் இல்லாத, எந்த ஒரு உபகரணமும் இல்லாத இவர் நினச்ச மாத்திரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாருன்னா எவ்வளவு புத்திசாலியாக இருக்கணும். அதனால தான் இவர் என்னன்னார், அந்த விஸ்வகர்மாவோட புத்தி நுட்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு, அந்த அறிவாக இருக்கக்கூடியவர். அந்த அறிவு அப்படிங்கிற பேரே அறிஞ்சு கொள்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை அறிந்து கொள்கிறதும், அந்த அறிந்து கொள்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால அறிவுன்னு பேர். இல்லையா, திருப்பி சொன்னாக்க இந்த அறிவினால் ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுனாலே இதை அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த அறிவு வடிவமாக, அறிஞ்சு கொள்கிற வடிவமாக இருக்கிறதுல விஸ்வகர்மா மாதிரி அவருக்கும் இவர் மூலமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. அந்த தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவோட பெருமைக்கு சொல்லணும் அப்படின்னா எத்தனை விஷயங்கள் அவரால் பண்ணப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ராவணனோட லங்கையை யார் வடிவமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணினார், விஸ்வகர்மா தான் பண்ணினார் ராமாயணம் சொல்கிறது. அதே மாதிரி இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நாம் தில்லி அப்படின்னு சொல்கிறோம், அதை தான் பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் இருந்தாலே அந்த இந்திரபிரஸ்தத்தை அமைச்சு கொடுத்தவர். இவரோட மகன்தான் நளன் அப்படின்னு சொல்லப்படுது. ராமாயணத்தில் நளன் நீலன்லாம் வருது இல்லையா, ராமர் பாலம்லாம் கட்டுறதுக்கெல்லாம் உதவி பண்ணாலே இந்த விஸ்வகர்மாவோட மகன் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது. இப்போ அதுக்கு மட்டும் இல்லை, துவாரகைன்னு கிருஷ்ணர் தனியாக நகரம் அமைச்சுட்டு போனார் இல்லையா மதுராலேருந்து. அந்த துவாரகையெல்லாம் யாரை விட்டு அமைக்க சொன்னார், விஸ்வகர்மாவை கூப்பிட்டார் கிருஷ்ணர். எனக்கு இது மாதிரி தனியாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா உடனே சமுத்திரம் விலகித்து அங்கேருந்து அந்த இடத்த அமைச்சு கொடுத்தார், துவாரகையை அமைச்சு கொடுத்தார். அப்படின்னா எப்படிலாம் இவர் பண்ணக்கூடியவராக இருக்காருங்கிறது இந்த விஷயங்கள்லேருந்து தெரியுது. இதை விட ஆச்சரியமாக ஒன்றும், ஒரிசாவில் உத்கலம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த உத்கலத்தில் ஒரிசாவில் புரி ஜெகநாத க்ஷேத்திரம் அப்படின்னு, ஜெகநாதபுரி பூரிங்கிறோம். அந்த ஜெகநாதபுரி, அதாவது ஜெகநாதரோட ஊர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜெகநாதபுரியில் ஆலயத்தில் இருக்கிற மூர்த்தியை பார்த்தேன்னா மரத்தால் ஆன மூர்த்தி. அங்கே தேர் திருவிழா ரொம்ப பிரபலம். இந்த தேரும் என்னென்ன வருஷம் புதுசாக பண்ணுறா. இப்போ நமக்கு எல்லா ஊர்லேயும் தேர் இருக்குது, தேர் திருவிழாலாம் நடக்கிறது. பர்மனெண்ட்டாக தேரை பண்ணி வச்சு அன்றைக்கி மட்டும் எடுத்து அதிலே சாமியை வச்சுட்டு நாம் வீதியில் இழுத்துன்னு போகிறோம். ஆனால் இந்த புரியில் என்ன பண்ணுவா அப்படின்னா வருஷம் புது தேர் பண்ணுறது. அப்படி ஒரு கோலாகலமாக, அது உலக பிரசித்தம். அதில் இருக்கிற சுவாமி ஜெகநாதர். அந்த ஜெகநாதர் அங்கே பார்த்தேன்னா 3 பேராக இருக்கா. அப்படின்னா ஜெகநாதர், அவரோட அண்ணாவான பலபத்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமர், நடுப்புற கிருஷ்ணரோட தங்க சுபத்ரா அப்படின்னு. இவா 3 பேரும் அண்ணா தம்பி தங்க. இந்த புரியில் மட்டும் இவர் கிருஷ்ணர் தன்னோட மனைவியோடலாம் இல்லை, தன்னோட குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலியோடு இருக்கார். அண்ணாவோடு இருக்கார், தங்கையோடு இருக்கார். இவா 3 பேரும் இருக்கிறதா தான் அங்கே இருக்குது. அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற விக்கிரகமும் மரத்தால் ஆனது. தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மர
மர பொம்மை அப்படின்னு சொல்லுமே, அது மாதிரி மரத்தினால ஆனது தான். இதுக்கு அங்கே புராணம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பலராமர் கிருஷ்ணர் இந்த சுபத்திரையை மரத்தால் வடிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கூட அதையும் என்ன பண்ணுவான்னார், அப்பப்போ காலப்போக்கில் அதையும் மாற்றுவா. அதுக்கு மரம் வந்து வரும், அந்த மரத்தை எடுத்து திருப்பி பண்ணி வைக்கிறது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயத்தை அங்கே சொல்கிறா. இப்படி பண்ணுறதே ஒரு புரியில் இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்ணார், இதை பண்ண சொல்லியிருந்தார். இந்த 3 பேரையும் புதுசாக விக்கிரகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு யார்கிட்ட சொல்லியிருந்தார், விஸ்வகர்மாட்ட சொல்லியிருந்தார். விஸ்வகர்மா பண்ணுறார். விஸ்வகர்மா தேவலோகத்தில் இருக்கிற சிற்பியை நம்ம சாதாரண சிற்பி மாதிரி கண்ணாலெலாம் பார்க்க முடியுமா? ஒரே கண்டிஷன் என்னென்ன, நான் ஒரு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு அவர் பண்ணுவார், யாரும் அவர் பண்ணி முடித்து ரெடின்னு சொல்கிற வரைக்கும் கதவை திறந்துன்னு உள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன். இந்த வேண்டுகோள் படி தான் அவர் பண்ணின்னு இருக்கார். விஸ்வகர்மா உள்ளுக்குள்ளே ஜெகநாதர் பலபத்ரர் சுபத்திரையை பண்ணின்னு இருக்கா. இப்படி நாளாகும் இல்லையா, அதுக்கு பண்ணின்னு இருக்கிறதே இந்த ராஜா என்ன பண்ணார், பொறுமை இல்லாத இதை எப்படி ரெடி ஆகிடுத்தா எப்படி பண்ணியிருக்காருன்னு கதவை திறந்தாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் இந்த விஸ்வகர்மா மறைஞ்சு போயிட்டார், தன்னோட லோகத்துக்கு போயிட்டார். அப்போ என்ன ஆகிடுத்து, இந்த விக்கிரகம்னர் அறகுறையாக நின்றுடுத்து, முழுக்க பூர்த்தி ஆகலை, அறகுறையாக நின்றுடுத்து. அதனால தான் இன்றைக்கும் போய் பார்த்தேன்னா அந்த பூரி ஜெகநாதர் என்னன்னர், கை கால் மூக்கு நாக்கு அப்படின்லாம் ஒரு க்ளீனாக ஒரு அழகான ஒரு உருவமாக இல்லாத ஒரு அரகர உருவமாகவே இருக்கும். கையினா அப்படி 2 குச்சி நீட்டின்டாப்பில் இருக்கும், மூஞ்சினா அப்படி முழுக்குன்னு இருக்கும், வெறும் கட்டையில் இப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்ன, இந்த ராஜா பண்ண தவறு. விஸ்வகர்மா பண்ணின்னு இருக்கிறதே வேண்டுகோளை மீறி இவர் போய் கதவை திறந்துன்னு போனதுனால அந்த சிலை முழு வடிவம் அடையாத அப்படியே நின்றுடுத்து அப்படின்னு. அதனாலே இன்று வரைக்கும் அந்த ஜெகநாதர் அப்படியே தான் இருக்கார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த புரியில் இருக்கிற ஜெகநாதர் சாதாரண சிற்பிகள் பண்ணினதில், தச்சர் பண்ணதில்லை, விஸ்வகர்மாவால் பண்ணப்பட்டது அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மா எப்படி வந்தார், அவரோட பரம்பரை என்னங்கிறதெல்லாம் நமக்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. விராட் ஸ்வரூபம்னு சொல்கிறோமே, சிவபெருமான் இருக்காரே, அவருக்கு 5 முகம்னு சொல்கிறோம் இல்லையா, சத்யோஜாதம் அப்படிங்கிற 5 முகம். அந்த 5 முகத்திலேருந்து தான் 5 ரிஷிகள் வந்தாளாம். அது என்ன அப்படின்னார், மனு விஸ்வகர்மாவாகிய சானக ரிஷின்னு வந்தார், மய விஸ்வகர்மாவாகிய சனாதன ரிஷி வந்தார், துவஷ்டா விஸ்வகர்மாவாகிய அபுவச்சாரி ரிஷி அப்படிங்கிறவர் வந்தார், ஷில்பி விஸ்வகர்மாவாகிய பிரத்ச ரிஷி வந்தார், அதே மாதிரி விஸ்வஜராகிய அந்த விஸ்வகர்மாட்டேந்து சுபர்ண ரிஷி வந்தார் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள்லாம் எதுக்கு 5 பேர் வந்தான்னு, இந்த விஸ்வகர்மா அந்த பரம்பரையெல்லாம் இன்னமும் இருக்கா. அந்த விஸ்வகர்மா நாள் அப்படிங்கிறத தான் நாம் என்ன பண்ணுறோம்னர், ஆயுத பூஜைன்னு பண்ணி எல்லா ஆயுதங்களையும் வச்சு அவர்கள் கைவினை பொருள்கள் கலைஞர்கள்லாம் அதுக்கு காரணமாக இருக்கிற உபகரணங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறா இல்லையா, அந்த விஸ்வகர்மா தினம் அப்படின்னு பேர். அதில் என்னென்ன இரும்பு, மரம், உலோகம், கல்லால் பண்ணக்கூடிய சிற்பம், இன்னும் ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த 5க்காக 5 பரம்பரை வந்தது அப்படின்லாம் சொல்லி அந்த விஸ்வகர்மா பரம்பரையை சேர்ந்தவா இன்னமும் உலகத்தில் இருந்துன்னு தான் இருக்கா, கைவினைக்கைகள்லாம் இருக்கான்னு தெரியுது. அது எல்லாம் யாருன்னு, சிவபெருமானோட வடிவம், அவர்களோட புத்தி நுட்பம் அப்படிங்கிறதுனால தான் விஸ்வகர்ம மதையே நமகான வர கொண்டாடுறது. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.